ஆடிப்பூரம். ஆடிப்பூரம் என்கின்ற பண்டிகை அம்பாளுக்கும் ஆண்டாளுக்கும் சிறப்பான நாளான பண்டிகையாகும். புராணங்களின்படி ஆடி மாதத்தில் வரும் பூர நட்சத்திர நாளில் அம்பாள் அவதரித்ததாகவும் ஆண்டாள் பூமியில் அவதரித்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நாளில் அம்பாளுக்கும் ஆண்டாளுக்கும் சிறப்பு பூஜைகள் செய்து வழிபடுவது வழக்கம். ஆடிப்பூரத்தை பற்றி ஒரு புராண கதை ஒன்று உள்ளது. ஆடிப்பூரம் என்பது அம்பாளுக்குரிய நாளாகும். புராணங்களின்படி உலகை காப்பதற்காக உமாதேவி சக்தியாக ஆடி மாதத்தில் பூர நட்சத்திரத்தில் அவதரித்ததாக கூறப்படுகிறது. அதேபோல் விஷ்ணுவின் அம்சமான ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் துளசி மாடத்தில் பூமாதேவியாக அவதரித்ததாகவும் அந்த நாளே ஆடிப்பூர நாளாகவும் கூறப்படுகிறது. ஆடிப்பூர நாளில் அம்பிகைக்கு வளைகாப்பு செய்வது சிறப்பு. அம்பாளுக்கு வளையல் அணிவித்து வழிபட்டால் திருமணமான பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். ஆண்டாள் பெருமாளின் மீது கொண்ட பக்தியால் திருப்பாவை, நாச்சியார் திருமொழி போன்ற பாடல்களை இயற்றியுள்ளார். ஆடிப்பூரத்தில் ஆண்டாளை வழிபடுவதன் மூலம் திருமண யோகம், குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. ஆடிப்பூரத்தில் செய்ய வேண்டியவை: ஆடிப்பூரம் அன்று அம்பாளுக்கும் ஆண்டாளுக்கும் சிறப்பு பூஜைகள் செய்ய வேண்டும். அம்பாளுக்கு வளையல் அணிவித்து பூஜைகள் செய்து வழிபடுவது நல்லது. ஆண்டாளுக்கு பிடித்தமான மலர்கள், கற்கண்டு சாதம் படைத்து வழிபடலாம். திருப்பாவை, நாச்சியார் திருமொழி போன்ற பாடல்களை படிக்கலாம். வீட்டில் விளக்கேற்றி அம்பாளின் அருள் வேண்டி பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஆடிப்பூர நாளில் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்வது சிறப்பு. இந்த ஆடிப்பூரம் வழிபடுவதன் பயன்கள்: திருமண யோகம் கைகூடும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், அம்பாளின் அருள் கிடைக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சியும் செழிப்பும் உண்டாகும். பூர நட்சத்திரத்தின் மகிமை. பூரம் சுக்கிரனின் ஆதிக்கம் கொண்ட நட்சத்திரம். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இனிமையாக பேசுவார்கள், அனைவரையும் நேசிப்பார்கள், அனைவரையும் நேசிக்க வைப்பார்கள். சுக்கிரனின் தெய்வம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர். எனவேதான் ஆடிப்பூரத்தில் பிறந்த ஆண்டாள் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை நேசித்து அவரையே மணந்தாள். காதல் கைகூடவும் மனதிற்கு பிடித்த நபரை கைப்பிடிக்கவும் சுக்கிர பகவானின் அருள் வேண்டும். சுக்கிரன் அருள் இருந்தால் கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும். தாம்பத்திய ஒற்றுமைக்கு காரணம் சுக்கிரனே. எனவேதான் பூர நட்சத்திரத்தில் விரதமிருந்தால் திருமண வரம் கிடைக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்கின்றனர். பெருமாளையே கணவனாக நினைத்து மாலையை சூடிக் கொடுத்த சுடற்கொடியான ஆடிப்பூர நாளில் தரிசனம் செய்தால் திருமண வரம் கிடைக்கும், ஆனந்தமான வாழ்வு அமையும், அனைத்து தோஷங்களும் நீங்கும். கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்த தம்பதியர்கள், தொழில் போட்டியால் பிரிந்த கூட்டாளிகள் ஒற்றுமை ஏற்பட ஆடிப்பூர நாளில் ஆண்டாளை வணங்க தம்பதியர் ஒற்றுமை ஏற்படும். பிரிந்தவர்கள் கூடுவார்கள், பகைவர்களும் நண்பர்களாவார்கள். ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆடிப்பூரம் தேரோட்டம் நடைபெறும். இந்த நாளில் ஆண்டாளையும் அம்மனையும் தரிசனம் செய்யலாம். உலக மக்களை காப்பதற்காக அம்பாள் சக்தியாக உருவெடுக்கும் தினமும் ஆடிப்பூரம் என்று கூறப்படுகிறது. ஆடிப்பூர நாளில் சிவ ஆலயங்களில் அன்னைக்கு வளைகாப்பு நடத்துவார்கள். தாய்மை என்பது பெண்களுக்கு உரித்தான ஒரு தனிச்சிறப்பாகும். எனவே உலக உயிர்கள் அனைத்தையும் தன்னுள் அடக்கும் வைத்திருக்கும் அன்னைக்கு இந்த நாளில் வளைகாப்பு நடைபெறுகிறது. உலகத்தை படைத்து காத்து ரட்சித்து அருளும் அன்னைக்கு மஞ்சள் காப்பு, சந்தனக்காப்பு, குங்குமக்காப்பு நடத்துவார்கள். ஆனால் அன்னைக்கு வளைகாப்பு நடக்கும் நாள்தான் ஆடிப்பூரம். தாய்மை பேருக்காக தவமிருக்கும் பெண்கள் அன்னைக்கு வளைகாப்பு நடத்துவதற்காக வளையல்களை வாங்கிக் கொடுத்து தங்களுக்கும் விரைவில் வளைகாப்பு நடைபெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்வார்கள்.
வளைகாப்பு முடிந்ததும் அன்னையை அலங்கரித்த வளையல்கள் அனைத்தும் பெண் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும். ஆடிப்பூரம் நாளில் அம்மன் வளைகாப்புக்கு வளையல் வாங்கிக் கொடுத்தால் புத்திரபாகியம் கைகூடும் என்பது நம்பிக்கை. ஆடி மாதத்தில் பூர நட்சத்திரம் உச்சமாக இருக்கும். ஆடிப்பூரம் அன்று சக்தி பீடங்கள் என்று அழைக்கப்படும் அம்மன் ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டால் கேட்ட வரம் கிடைக்கும். ஆரோக்கியமும் செல்வ செழிப்பும் உண்டாகும். ஆடிப்பூரம் அன்று ஆலயத்திற்கு சென்று அம்மனை வழிபட இயலாதவர்கள் தங்கள் வீடுகளில் பூஜை அறையில் உள்ள அம்மன் படத்திற்கு முன்பு பட்டு வஸ்திரம், வளையல், பூக்கள் படைத்து வணங்கலாம். இளம் பெண்கள் திருமணமான பெண்களுக்கு வளையல்கள் கொடுத்தால் நம்முடைய வீட்டிலும் வளைகாப்பு நடைபெறும் என்பது நம்பிக்கையாகும். அன்னைக்கு பிரியமான பிரசாதமாக பானகம், நீர்மோர், சர்க்கரை பொங்கல், கூழ் ஆகியவற்றை படைத்து வேண்டிக் கொண்டால் சகல விதமான நன்மைகளையும் பெறலாம். ஆடிப்பூரம் அன்று அம்மனுக்கோ அல்லது ஆண்டாள் அம்மனுக்கோ வளையல் வாங்கி கொடுத்தாலே போதுமானது. அனைத்து வளங்களையும் அம்பிகை ஆண்டாள் நிச்சயம் தந்தருள்வாள் என்பது ஐதீகம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஓம் சக்தி பராசக்தி. கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழுமூர், ஜோதிமணி மாடம் தோன்றுமூர், நீதியால் நல்ல பக்தர் வாழுமூர், நான் மறைகள் ஓதுமூர், ஸ்ரீ வில்லிபுத்தூர் வேதக்கோனூர், பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும், வேதங்கள் அனைத்துக்கும் வித்தாகும், கோதை தமிழ் ஐந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. திரு ஆடிப்பூரத்து ஜெகத்தொழித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் கண்டெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்புதூர் மாமுனிக்கும் பின்னானால் வாழியே, 143 உரைத்தாள் வாழியே, உயர அரங்கற்கே கன்னி உகந்தளித்தாள் வாழியே, மறுவாரும் திருவல்லி வளநாடு வாழியே, வன் புதுவை நகர் கோதை மலர்ப்பதங்கள் வாழியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம். அடியார்கள் வாழ, அரங்கநகர் வாழ, சடகோப்பன் தன் தமிழ்நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ பிறந்த மணவாள மாமுனியே, இன்னும் 1 நூற்றாண்டிரும் இணைப்போல் பிழை செய்வார் இவ்வுலகிலுண்டோ, உனைப்போல் பொறுக்கவல்லார் உண்டோ, அனைத்துலகம் வாழ பிறந்த எத்திராஜ மாமுனியே, இவ்வேழை கிறங்காய் நீ.